அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா கிரிப்டோ பிளாட்ஃபார்மில் ஜியோடஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த ஜியோடஸ் பிளாட்ஃபார்மில் இன்றைக்கி நம்ம ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் இடிஹெச்சில் நம்ம ஆர்டர் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இன்றைக்கி காலை 8:28 மணி நேரப்படி, இந்திய நேரப்படி $2277 $2280 அப்படிங்கிற ரேஞ்சில் இடிஹெச் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் ஷார்ட்டு போக போகிறேன். ஏன்னா சார்ட்டை ஒரு தடவை பார்த்ததில் 15 மினிட்ஸு 1 hour 4 hour எல்லாத்துலேயும் செல்லு தான் இதாக இருக்குது. ஸோ 30x லிவரேஜ் எடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஜியோடஸை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 30x வரைக்கும் தான் நீங்கள் லிவரேஜை எடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் ஆர்டர் எடுத்தீங்கன்னா $100 மேலே உங்களால் ஆர்டரும் எடுக்க முடியாது அப்படிங்கிறது இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயம். ஸோ அதிலே நான் திருப்பி சார்ட்டை செக் பண்ணும்போது அங்கேயே பாருங்கள், மார்ஜின் 99.96 இருக்குது பாருங்கள். ஸோ என்ன தான் நீங்கள் $1,00,000 வச்சுருந்தா கூட உங்களால் $100 மேலே அங்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் $100 தான் நான் ஆர்டரே எடுத்துருக்கிறேன், அதுவும் 30xக்கு. ஸோ அதுக்கு 1.316 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எனக்கு ஒரு இடிஹெச் குவான்டிட்டி கிடைக்கிது. ஸோ ஷார்ட் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். 2277.58 எனக்கு பார்த்திங்கன்னா ப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன். எஸ், இப்போ எனக்கு 1.317 பார்த்திங்கன்னா இடிஹெச் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே பிஎன்எல்ல மைனஸில் காமிச்சிக்கிட்டு இருக்கு. நான் இப்போ இதுக்கு வேல்யூ 2274 பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ராஃபிட் ரேஷியோவை நான் செட் பண்ண போகிறேன். ஏன் அப்படி நான் பக்கத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஃபீஸ் போக எனக்கு ஒரு $1லேருந்து $1 எனக்கு கிடைச்சா போதும். ஸோ ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு 1% எனக்கு கிடைச்சதுனால எனக்கு சாலிட் நல்ல மார்ஜின் தான். ஸோ அந்த வகையில் எனக்கு ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு $2 அப்படிங்கிறது போகும். பட் சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அதிகமாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மேக்கர் ஃபீ டேக்கர் ஃபீல. இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கண்கூடாக பார்ப்போம். நான் முதலே சொன்னது போல் இப்போ நான் என்ன பண்ணேன்னா 2274க்கு நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஆர்டரை டேக் ப்ராஃபிட் மார்ஜின் போடுறேன். அதுக்கு எனக்கு சரியான முறையில் ஹிட் ஆனிச்சுன்னா 4.70 USDT அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு மார்ஜினாக பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கும். அதில் எனக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $2 ஃபீஸே போயிடும். மேக்கர் ஃபீ டேக்கர் ஃபீல ஒரு 1.6963 சம்திங் ஒரு தடவை எடுப்பாங்க, இன்னொரு ஒரு 0.63 எடுப்பாங்க. ஸோ $2.25 அப்படிங்கிறது எனக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ நான் எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கு. ஸோ 2274 தான் என்னுடைய டார்கெட் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணியிருந்தேன். இன்னொன்று, ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் இதில் $100 நீங்கள் ஒரு பொசிஷன் எடுத்திருக்கீங்கன்னா, நீங்கள் சரி நம்மள்ட்ட தான் எக்ஸ்ட்ரா டாலர் இருக்கே, நம்ம இன்னொரு பொசிஷன் எடுக்கலாம்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது ஜியோடஸில் பண்ண முடியாது. ஸோ மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லெவரேஜ் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஜியோடஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ரூபாய் வச்சுருந்தாலும் $100னா $100க்குள்ளே மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் ஆர்டர் எடுக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ டாலர் வச்சுருந்தாலும் இந்த பொசிஷனை நீங்கள் நல்லபடியாக ப்ராஃபிட்டோ லாஸ்லையோ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த $100க்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஆர்டர் எடுக்க முடியும். ஸோ ஒன்ஸ் ஒரு தடவை பொசிஷன் எடுக்கிறீங்கன்னா அது 1 மணி நேரத்தில் முடியலாம், ஒரு நாள் கூட ஆகலாம், அல்லது 4 மணி நேரம் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் கீழே இறங்கி என்னுடைய ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்திங்கன்னா 2274 பார்த்திங்கன்னா எனக்கு ஹிட் அடிச்சிருச்சு. ஸோ இன்னமும் மார்க்கெட் கீழே இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்ன மாதிரி ஹிட் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா 8.31 ஆர்டர் பார்த்துருக்கேன். அதே ட்ரேட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண 8.2 ட்ரேட் ஹிஸ்ட்ரியை தான் காமிச்சிது, இப்போ உள்ளதை காமிக்க மாட்டேங்குது. ஸோ இது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டாக கூட இருக்கலாம். எனக்கு சரியாக 4.84 அப்படிங்கிறது எனக்கு பிஎன்எல் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் இங்கே குறிப்பிடப்பட்ட விஷயம், 2 தடவை எனக்கு 1.6969 சொல்லிட்டு கிட்டத்தட்ட எனக்கு $3.40 பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா $2 தான் ஃபீஸ் போயிருக்கணும். பட் ஆனால் இந்த இடத்துல $1 எனக்கு எக்ஸ்ட்ராவே ஃபீஸ் போயிருக்கு. அதனால எனக்கு $1 வர வேண்டிய இடத்துல $1.20 தான் எனக்கு ப்ராஃபிட் ரேஷியோவாக கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் ஓகே, ஏன்னா நான் ஒரு $100 நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஃபீஸ் எல்லாம் போக 1% $100 1% அப்படிங்கிறது எவ்வளவு? $1. ஸோ அந்த $1 எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இதை கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்து பண்ணாலே கரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் 1 month ஒரு நல்ல ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாலேஜ், டெக்னிக்கல் நாலேஜ் ப்ளஸ் ஃபண்டமெண்டல் ப்ளஸ் நியூஸ் பேஸ்டு நாலேஜ் எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க, ப்ராப்பரான ட்ரேடிங் நாலேஜோடு இருக்கிறவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு ஜியோடஸ் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்ல வகையில் யூஸாகவும் இருக்கும். நீங்கள் எளிமையான முறையில் பார்த்திங்கன்னா உங்களுடைய யூஎஸ்டிடியை ஐஎன்ஆராக நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு லீகல் FIU ரிஜிஸ்டர்ட் எக்ஸ்சேஞ்ச் லீகலாக நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு ஜியோடஸ் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில்
ரெஜிஸ்டர்ட் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் என்ன பண்ணலான்னா யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.